ப்ரோ நீங்க எந்த மூவிஸ்லாம் பார்த்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டீங்க எங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. சுத்தமா இங்கிலீஷே பேச தெரியாம இருந்த நான் வந்து இப்போ ஐ கேன் கம்யூனிகேட் வெரி ஈஸிலி இன் இங்கிலீஷ். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு எனக்கு நிறைய மூவிஸ் அண்ட் டிவி சீரிஸ் ஹெல்ப் பண்ணுச்சு. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். வெல்கம் டு மூவி சஜஷன்ஸ் பார்ட் 1. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டிவி சீரிஸ் இஸ் தி ஆஃபீஸ். ஏன் இந்த டிவி சீரிஸ் நீங்க கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு 3 ரீசன் சொல்றேன். இதுல இருக்க பிரச்சனையை நான் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட், இந்த டிவி சீரிஸ்ல பேசுற இங்கிலீஷ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ். இந்த படத்துல வர்ற மாதிரி இந்த ஹீரோயிக் டயலாக்ஸ், இந்த சினிமாத்தனமான டயலாக்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு ஆபீஸ்ல இருக்க எம்ப்ளாயிஸ் டெய்லி அவங்க ஒர்க்ல என்ன பேசிப்பாங்களோ அது மட்டும் தான் டிவி சீரிஸ்ல இருக்கும். அதனால உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். செகண்ட், இந்த டிவி சீரிஸ்ல ஆக்ஷன், சாங்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு கம்பெனில இருக்க மேனேஜர் அண்ட் 10 எம்ப்ளாயிஸ் அவங்களுக்குள்ள நடக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், காமெடி இது மட்டும் தான் இந்த டிவி சீரிஸ்ல இருக்கும். அதனால உங்களால ஈஸியா ரிலேட் பண்ணிக்கவும் முடியும். மூணாவது முக்கியமான ரீசன் என்னன்னா, இந்த டிவி சீரிஸ் பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ நீங்க ஒரு டயலாக் கேட்பீங்க. What are you doing? Long time no talk. No one wants to be you, Dwight. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரேசஸ்லாம் நீங்க ரிப்பீட்டடா கேட்டு உங்க மனசுல பதிஞ்சிரும். அந்த டிவி சீரிஸ்ல வர கேரக்டருக்கு வந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு ரியல் டைம்ல வரும்போது இந்த டயலாக் அசால்ட்டா உங்களால யூஸ் பண்ண முடியும். இதோட மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இந்த டிவி சீரிஸ் நார்மலான ஃபார்மேட்ல இருக்காது. இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. ஆபீஸ்க்குள்ள நடக்கிறத ஒரு டாக்குமெண்ட்ரியா ஷூட் பண்றதுக்காக ஒருத்தர் கேமரா எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு ஷூட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில பேர் கஷ்டமா இருக்கும். எனக்கே பாத்தீங்கன்னா இந்த டிவி சீரிஸ் ஒரு 4-5 வாட்டி நான் பார்த்து எனக்கு பிடிக்காம ஒரு எபிசோட்ல 2 எபிசோட க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். 6th டைமோ 7th டைமோ சரி அதுல இப்படி என்னதான் இருக்குன்னு பாத்துறலாம்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்து பார்த்த பிறகு அந்த ஃபார்மேட் எனக்கு புரிஞ்ச பிறகு this series has become very very addictive. இது வரைக்கும் எத்தனை வாட்டி இந்த டிவி சீரிஸை பார்த்திருப்பேன் கணக்கே கிடையாது. இது Amazon Prime and Netflixல இருக்கு. So if you want to learn English in an easy way, you have to watch this series.